ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையில் கூட இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூறிய 3வது வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27ஆம் வசனத்தில், அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்று தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டான் என்று இந்த வேத வசனம் குறிப்பிடுகிறது. இயேசு கிறிஸ்து 3வது வசனமாக சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவர் தன்னுடைய தாயையும் தனக்கு அன்பாயிருந்த சீசனையும் பார்த்து கூறிய வார்த்தை தான் இந்த 3வது வார்த்தையாகும். ஒருவேளை அந்த இடத்துல அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவர் பாடுகளை அனுபவித்து கொண்டவராய் இருக்கிறாரு. அவருடைய கண்கள் இரத்தம் தோய்ந்ததாக அந்த மங்கிய கண்களில் அவர் பார்க்கிறார். தன்னுடைய தாயுடைய பதற்றத்தையும் தூரத்தில் இருந்த அன்பான சீசனையும் பார்க்கிறார். தன்னுடைய கடமையை உணர்ந்தவராக அத்தனை வேதனைகளின் மத்தியிலும் தன்னுடைய தாயை பார்த்து கொள்ளும்படியாக யோவானையும் தன்னுடைய உங்களை பார்த்து கொள்வதற்கு என் சீசனை நான் வைத்திருக்கிறேன் என்று தன்னுடைய அன்பையும் அந்த சிலுவையில வெளிப்படுத்துகிறார். ஒருவேளை இயேசு கிறிஸ்து தன் அத்தனை பாடுகளின் மத்தியிலும் தன்னுடைய கடமையை செய்து தன்னுடைய தாயை கவனிக்கிற அந்த கடமையை செய்து நமக்கு ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அவர் தன்னுடைய மாதிரியை காண்பித்து சென்றிருக்கிறார். ஒருவேளை வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம் குர்பான் என்ற காணிக்கையை குறித்து நம்ம பார்க்கிறோம். மாற்கு 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து அன்று இருந்த மக்களை பார்த்து கூறுகிறார், நீங்க குர்பான் என்கிற காணிக்கையை கொடுத்தவுடன் கடமை முடிந்தது என்று சொல்லி உங்களுடைய பெற்றோரை நீங்க கவனிக்காமல் இருப்பது தவறு என்று அன்று வாழ்ந்த மக்களுக்கு சுட்டி காட்டினார். ஒருவேளை அவர்கள் தங்களுக்கென்று ஏற்படுத்தி கொண்ட ஒரு சட்டம் தான், அம்மா அப்பா கூட நீங்க பார்க்க வேணாம், ஆனா குர்பான்கிற காணிக்கையை நீங்க ஆலயத்துல கொண்டு வந்து போட்டா போதும்னு சொல்லி அவர்களே ஏற்படுத்தி கொண்ட ஒரு சட்டம். அந்த சட்டத்தை அன்று எதிர்த்து இயேசு கிறிஸ்து பேசினார். ஆனா இன்று சிலுவையில பாடு அனுபவிக்கும் போது கூட தன்னுடைய கடமையை செய்து நமக்கு முன்மாதிரியாக அவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். ஒருவேளை நம்முடைய கடமையை நாம் மறக்கக்கூடாது என்பதை ஆண்டவர் தெளிவாக இங்கு கூறுகிறார். ஒருவேளை சிலுவையில் அவர் பாடுகளை அனுபவிக்கும் போது அவர் காண்கிற தேவனாக இருந்து கொண்டிருந்தார். ஒருவேளை அவரை நீங்க பார்த்தீங்கன்னா, பேதுரு தவறு செய்திருப்பாரு. இயேசு கிறிஸ்துவை 3 முறை மறுதலிக்கிறாரு. அப்ப கூட அவர் என்ன செய்யறாருன்னா, அவ்வளவு பாடுகள் மத்தியிலும் பேதுருவை திரும்பி பார்த்தார் என்று போடப்பட்டிருக்கு. பேதுரு மனக்கசந்து அழுதார் என்று சொல்லி வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அதே போல இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைவதற்காக கூட்டிக் கொண்டு போகும்போது பாடுகளை அனுபவித்து கொண்டிருக்கிறாரு. அப்ப அங்கு நிறைய மக்கள் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக கோஷத்தை எழுப்பி கொண்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சில பெண்கள் தூரமாக அழுது கொண்டு நின்றார்கள். அவர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து கூறிய வார்த்தை, அழாதீங்க, நீங்க அழாதீங்க, உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் நீங்க அழுங்க. ஒருவேளை இவர்கள் இப்படி செய்கிறதுனால பச்சை மரமாகி எனக்கே இப்படி செய்வார்களானால் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் நீங்க அழுங்கன்னு சொல்லி அவர் அந்த சூழ்நிலையில் கூட அழுது கொண்டிருந்த அந்த பெண்களை பார்த்து சொல்கிறாரு, எதிர்காலத்துல மிகவும் மோசமான காரியங்கள்லாம் நடைபெறும், நிறைய பிரச்சனைகள் வரும், உங்களுடைய பிள்ளைகள் காட்டுக்குள்ள ஒளிந்து கொள்கிற நாட்கள் வரும், ஆகவே உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிங்கன்னு சொல்லி அந்த சிலுவையில் பாடுகளின் மத்தியிலையும் அழுது கொண்டிருந்த அந்த பெண்களை பார்த்து அவர் சொல்லுகிறார் என்னவென்றால், நீங்கள் எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லுகிறார். இப்பொழுது சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிற அவர் அந்த பெண்களை பார்த்து அங்கு தூரமாய் நின்ற அந்த தன்னுடைய தாயை பார்க்கிறார். தூரமாய் நின்ற தன்னுடைய அன்பான சீசனை பார்க்கிறார். அவர் தன் தாயை பார்த்து சொல்லுகிறார், அதோ உன் மகன் அப்படிங்கிறாரு, இதோ உன் தாய் என்று சொல்லுகிறாரு. அந்த இடத்துல கூட தன்னுடைய கடமை அவர் மறக்கவில்லை. நம்மளை காண்கிற தேவனாகவும் இருக்கிறார். நிறைய நேரங்கள்ல என்னை யாருமே கவனிக்கல, என்னை யாருமே பார்க்கல, எனக்கு யாருமே உதவி செய்யறதுக்கு ஆளே இல்லை என்று சொல்லி ஒருவேளை யாராவது நீங்க கலங்கி கொண்டு இருப்பீர்களானா, நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லி வேதத்தில் வாசித்திருக்கிறோம். அவர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய கண்ணீரை காண்கிறார், நம்முடைய
நம்முடைய பாடுகளை காண்கிறார். நம்முடைய எதிர்காலத்து அவருக்கு தெரியும். எல்லாமே அவருக்கு தெரியும். ஆகவே நாம் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒருவேளை அன்று சிலுவையின் பாடுகள் மத்தியில அவர் அந்த அழுது கொண்டிருந்த அந்த சிறிய கூட்டத்தை அவரால் பார்க்க முடியுமானால், இன்று அவர் பிதாவாகிய தேவனின் வலது பார்சத்தில் பராக்கிரமமாக வலது பார்சத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்து நம்மை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். நம்மளோடு கூட அவர் இருக்கிறார். நம்முடைய பாடுகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய கண்ணீரை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். நான் தனியா இருக்கிறேன், எனக்கு யாருமே உதவி செய்யல, எனக்கு எந்த ஹெல்ப்புமே கிடையாது என்று சொல்லி நாம் கலங்க வேண்டிய அவசியமே கிடையாது, அவசியமும் கிடையாது. அதே போல நிறைய நேரங்களில எனக்கே 1000 பிரச்சனைகள் இருக்கு, எனக்கே நிறைய கஷ்டங்கள் இருக்கு, நான் எப்படி என்னுடைய குடும்பத்தை கவனிக்க முடியும், நான் எப்படி பராமரிக்க முடியும் என்று சொல்லி நமக்கு கொடுத்த பொறுப்பை அல்லல் தட்டக்கூடாது என்பதையும் இந்த நேரத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நமக்கு முன்மாதிரியாக எத்தனை பாடுகள் இருந்தாலும் தன்னை வளர்த்த தன்னுடைய தாயை, தன்னோடு அன்பா இருந்த சீசனுக்கும் ஒரு வழியை அங்கு காண்பிக்கிறார். அவர் அங்கிருந்த பெண்களுக்கு ஒரு வழியை காண்பிக்கிறார். ஆகவே நாம் நமக்கு அவர் காட்டிய முன்மாதிரியை பின்பற்றி மற்றவர்களுக்கு இடத்தில் அன்பு செலுத்தவும், நம்முடைய கடமைகளை செய்யவும் நாம் மறக்கக்கூடாது. நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் செய்ய வேண்டிய கடமையை மறந்து விடக்கூடாது என்று ஆண்டவர் பாடுகளின் மத்தியிலும் நமக்கு நினைப்பூட்டி அவர் நமக்கு மாதிரியாக காண்பித்து செல்கிறார். ஆகவே இந்த நாளில் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நீங்கள் கவலையோடு இருப்பீர்களானால் உங்களை ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். அதே போல உங்களுடைய கடமையை செய்ய நீங்கள் அல்லல் தட்டு கொண்டிருப்பீர்களானால் இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுங்கள். ஆண்டவரே, நானும் உங்களைப் போல என்னுடைய கடமையை நான் தட்டிவிட மாட்டேன், நான் என் கடமையை செய்வேன் என்று பொறுப்படுத்தி செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு தேவைகள் எல்லாவற்றையும் தந்து உங்களுக்கு வழி நடத்துவார். ஆனால் நம்முடைய கடமைகளை நாம் செய்ய என்றுமே மறக்கக்கூடாது என்பதையும் அவர் நம்மளை காண்கிற தேவன் என்பதையும் இந்த நாளில் அந்த சிலுவையின் மரணத்தில் ஆண்டவர் கூறிய அந்த வார்த்தை நமக்கு நினைவூட்டுகிறது. ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்நேரமே அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். உடனே அந்த யோவான் கீழ்ப்பிடிந்து உடனே அதுக்கு என்ன செய்யறான்னா, அந்த தாயை தன் தாயாக ஏற்றுக்கொள்கிறார். ஒரு நம்மிடத்திலும் ஆண்டவருக்கு கொடுக்கிற பொறுப்பை நாம் உடனடியாக ஏற்றுக்கொண்டு நாம் செய்யும் போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார், நம்மளை அரவணைக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. அன்பின் தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, சிலுவையில் நீர் அத்தனை பாடுகள் மத்தியில் இருக்கும்போது நீர் எங்களை காண்கிற தேவனா இருக்கிறீர் என்ற அந்த வசனத்தின்படி ஆண்டவரே, ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க காண்கிற தேவனா இருந்தீங்கப்பா. பேதுருவை பார்த்தீங்க ஏசப்பா, யோவானை பார்த்தீங்கப்பா, அந்த தாயை பார்த்தீங்கப்பா, அந்த ஸ்திரீகள் கூடி புலம்பிக் கொண்டிருந்த அந்த ஸ்திரீகளை பார்த்தீர்கள்ப்பா. அதே ஏசப்பா, நீங்க இன்றும் உயிருள்ளவராக நீங்க இருக்கிறீங்கப்பா. எங்களை நீர் காண்கிற தேவனா இருப்பதுக்காக நன்றி. எங்களுடைய கடமைகளை நாங்கள் சரியாக செய்து நீங்கள் எங்களிடத்தில் கொடுக்கின்ற பொறுப்பை நாங்கள் சரியாக நிறைவேற்ற எங்களுக்கு ஞானத்தையும் பலத்தையும் கிருபையும் தருவீராக. இந்த நாளில் நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டவர்களாய் எங்கள் கடமைகளை நாங்கள் செய்வோம் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டவர்களாய் இந்த உலகத்தில் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்க கைகளில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிற பிதாவே, ஆமென், ஆமென்.